சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதாவது நார்த் இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தானே தமிழ் படிக்கணும். ஹிந்தி நெய்மாலும் அதை விட்டீங்கன்னா என்னது ஏக் காவ் மே ஏக் கிசான் மே ரகுதாதா. நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் பணக்காரங்க ஸ்கூலு 3 மொழி கொள்கை இருக்கு, என் பையனோ பொண்ணோ வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் ஹிந்தி படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேரண்ட்டும் தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்த்துதான் சரித்திரமே கிடையாது. மேத்தமேட்டிக்ஸும் சயின்ஸும் இல்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கோ உண்மையாலுமே சிறந்த தலைவரா நம்ம இந்தியாவில இருக்கணும்னா லீக் ஆன் யூ மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு போய் நம்ம வேலை பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்றோம். ஆனா ஆந்திரா கேரளா மற்ற மாநிலங்கள்லயும் வெளிநாடுக்கு போறாங்க. கரெக்ட். ஸோ நம்ம மட்டும் எப்படி அது இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனாலதான் போறோம் அப்படிங்கறத நம்ம கிளைம். யாரெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள் வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கை அவசியமா, குறிப்பா ஹிந்தி அவசியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருள் ஆகியிருக்கு. தொழில்ல வர்த்தகத்துல ஒரு மொழியினுடைய தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, தமிழ்நாடு இருமொழி கொள்கையில எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மளோட திரு சுரேஷ் சம்மதம் சார் இருக்காரு. கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ, கனவு தமிழ்நாடு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் சார்? எனக்கு 2 தான். 2 தானே? ஹிந்தி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி வந்து ஹிந்தி நெய்மாலும். அதை விட்டீங்கன்னா என்னது ஏக் காவ் மே ஏக் கிசான் மே ரகுதாதா, அவ்வளவுதான். அதை தவிர நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது. ஏதோ தமிழ் சினிமால அங்கங்க வர்ற 1-2 வசனங்கள், இது தவிர நமக்கு ஹிந்தி தெரியாது. உங்களுடைய இந்த பிசினஸ் வாழ்க்கையில எங்கேயுமே உங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் தேவைப்பட்டதே இல்லையா? இல்ல, ஆக்சுவலா தேர்ட் லாங்குவேஜ்ன்றதை விட தேர்ட் லாங்குவேஜை தாண்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் லாங்குவேஜுக்கு வரும். செகண்ட் லாங்குவேஜை தாண்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமூகத்துக்கும் ஒரு லாங்குவேஜே போதும். உலகம் முழுக்க நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 3 மொழி பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம அட்லீஸ்ட் 2 மொழியாவது அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா உலகம் முழுக்க வளர்ந்த நாடுகள் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. அமெரிக்கால போனீங்கன்னா பெரும்பாலும் பேசுறது இங்கிலீஷ் மாத்திரம்தான், இல்லைங்களா? அப்புறம் நீங்க ஜப்பான் போங்க, பெரும்பாலும் பேசுறது ஒரே ஒரு மொழி ஜாப்பனீஸ் தான், அவங்க இங்கிலீஷ் கூட பேசுறது கிடையாது. பிரான்ஸ் போங்க, அவங்க பெரும்பாலும் பேசுறது பிரெஞ்சு தான். ஜெர்மன் போங்க, பெரும்பாலும் பேசுறது வெறும் ஜெர்மனி தான். நீங்க இங்கிருந்து ஜெர்மனிக்கு போகணும்னா பிசினஸ் விஷயமா போகலாம், கொஞ்சம் ஒரு மேல்தட்டு மக்களோட உங்களோட உரையாட முடியுமே தவிர அங்கேயே இருந்து நீங்க வியாபாரம் பண்ணா நீங்க ஜெர்மன் படிச்சாகணும். ரஷ்யா போங்க, அவங்க நீங்க இங்கிருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக்டருக்கு படிக்க போறாங்க இல்லையா, அவங்க ரஷ்யன் படிச்சுக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யன் படிக்காம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உலகம் முழுக்கவே அனைத்து வளர்ந்த நாடுகளும் பயன்படுத்துறது இருமொழி கொள்கை கூட கிடையாது, ஒரு மொழி கொள்கை தான். இப்ப தமிழ்நாடு கூட பாத்தீங்கன்னா ஏன் நம்ம இருமொழி கொள்கை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கிற மாதிரியோ இல்ல பிரான்ஸ்ல இருக்கிற மாதிரியோ இல்ல வந்து ஜெர்மனில இருக்கிற மாதிரியோ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா நாலேஜும் எல்லா புத்தகங்களும் அந்த மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது. அதனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு இங்கிலீஷை போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிருது. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஒரு புத்தகம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே பிரெஞ்சுல போட்டுடுறான், ஜெர்மன்ல போட்டுடுறான், ஜாப்பனீஸ்ல போட்டுடுறான், சைனீஸ்ல போட்டுடுறான். அந்த மாதிரி தமிழ்ல போட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு இங்கிலீஷ் கூட தேவை இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் அது இல்லாத பட்சத்துல நம்ம உலகத்தோட போய் அந்த நாலேஜை அக்வயர் பண்ணக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம வந்து அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்கு இங்கிலீஷ் வந்து இன்றியமையாத ஒரு லாங்குவேஜா நமக்கு வந்துருது. அது மாத்திரம் இல்லைன்னா நமக்கு ஒரு மொழியே போதும், தமிழ் மொழி மாத்திரமே ஆக்சுவலா போதும். பட் அதுல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்லை. இன்டர்நெட்ல இந்தியாவில ஹிந்தியை விட அதிகமான பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழா இருக்கு. ஓகேங்களா? தமிழ் தான் பயங்கர பெனிட்ரேஷன். இன்டர்நெட் ஹிந்தி தான் பெரும்பான்மையா பேசுறாங்க, எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்றாங்க. அதாவது பெரும்பான்மையா பேசுறாங்க அப்படிங்கிறதே ஒரு சின்ன மித்து தான். இது எல்லாமே வந்து 2 விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு இமோஷனலா பாத்தீங்கன்னா தாய்மொழி சம்பந்தமா பார்க்கலாம், தாய்மொழி என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். இல்ல எக்கனாமிக்கா பார்க்கலாம். 2 ஆங்கிள் தான் இருக்கு. ஒண்ணு இமோஷனல் ஆங்கிள், இன்னொன்னு வந்து எக்கனாமிக் ஆங்கிள். இமோஷனல் ஆங்கிள்னா தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழியை பேசணும். ஆனா தாய்மொழி ஹிந்தியா இருக்கிறவங்க
இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான். அவங்களோட உண்மையான தாய்மொழி என்னவா இருக்குன்னா குஜராத்தியா இருக்கும், ராஜஸ்தானியா இருக்கும், போஜ்புரியா இருக்கும், இந்த மாதிரி வேற வேற பஞ்சாபியா இருக்கும். அதெல்லாம் தான் அவங்களோட தாய்மொழி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியோட ஆதிக்கத்தினால அவங்க எல்லாரும் ஸ்லோவா ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே தவிர உண்மையான தாய்மொழி அது அவங்களுக்கு கிடையாது. அடுத்த கட்டமா நீங்க பாக்கணும்னா எக்கனாமிக்கா பார்க்கலாம். எக்கனாமிக்கா பார்த்தோம்னா எந்த லாங்குவேஜை படிச்சா வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும், உலகத்தோட நம்மளால போட்டி போட முடியும், இப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லயும் பார்க்கலாம். அந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஹிந்தி வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சுட்டு நம்ம யாரும் நார்த் இந்தியால போய் வேலை பண்றது இல்லை, ரிவர்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நார்த் இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தானே தமிழ் படிக்கணும். இது என்ன லாஜிக்குன்னே எனக்கு புரியல. எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து வேலை பண்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை டெவலப் பண்ணி வச்சிருக்கிற நாம அங்க போறதும் இல்லை இல்லைங்களா? நாம எதுக்கு வந்து ஹிந்தி படிக்கணும்? எனக்கு அந்த லாஜிக்கே சுத்தமா புரியல. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா மூணாவது ஒரு ஆங்கிள் பண்றாங்க. அது மூணாவது ஆங்கிள் என்ன, இது கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் ஆங்கிள். பொலிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு. இது வந்து பிஜேபி பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை நமக்கு வந்துட்டு இருக்கு. அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அவங்களால டைரக்டா உரையாட முடியறது இல்லை. ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் காரணங்களுக்காக மாத்திரமே அவங்க தமிழ்நாட்டு மக்கள் டைரக்டா உரையாட முடியல. அவங்க வந்து அங்க என்ன பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இல்ல ஹிந்தியில பேசிட்டு ஒரு தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு பேசுறாங்க. மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க இந்த மக்களை வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு காமனா எல்லாருக்கும் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டோம்னா மொத்த இந்தியாவையும் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்னால மாத்திரம்தான் இதை வந்து நம்ம மேல திணிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ ஒரு இமோஷனல் ரீசனும் இல்லை, ஒரு எக்கனாமிக் ரீசனும் இல்லை, முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால பழைய காங்கிரஸ்ல இருந்து இப்ப இருக்கிற பிஜேபி வரைக்கும் எந்த தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை வந்து ஒரு எடுத்து பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்களுடைய புரிதல் மாறிடுச்சு. எப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி மாறி? அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு தனிப்பட்ட முறையில நான் வந்து சில நண்பர்கள் ராகுல் காந்தியோட நண்பர்களோட எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சரி. ராகுல் காந்தி நேரடியா சந்திச்சது இல்லை. அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல செட்டில் ஆகுறதே அவர் விரும்புறாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாசம், அன்பு, பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன், இன்டெலெக்சுவல் இது எஜுகேட்டட்னஸ், ஓவராலா க்ரோ ஆயிருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய கூறுகள் எடுத்து பாக்குறாரு. அவர் ஒரு அன்பயாஸ்டா பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த இங்கிலீஷை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து லாங்குவேஜ் பாலிசியே கிடையாது. 2 லாங்குவேஜ் பாலிசி, 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிலாம் கூட அவர் யோசிக்கல. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மொழியை படிச்சுக்கிறாங்க, அதே சமயத்துல இங்கிலீஷை படிச்சுக்கிறாங்க. இங்கிலீஷை படிச்சதுனால அவங்களால இப்ப சாஃப்ட்வேர்ல போய் ஒர்க் பண்ண முடியுது, ஒரு டாக்டர் ஆக முடியுது, ஒரு நர்ஸ் ஆக முடியுது. இப்போ நீங்க துபாய் எல்லாம் போனீங்கன்னா கேரளாக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து தான் நிறைய நர்ஸுகள் போய் வேலை பண்றாங்க. யூகேல போய் பாத்தீங்கன்னா அதிகமா டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுலதான் யூகேல போய் ஒர்க் பண்றாங்க. அதுக்குன்னு இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல 20% தமிழ் ஆளுகள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல சொல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, மும்பை, டெல்லி, பெங்களூர், இது எல்லாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளால வந்து சாஃப்ட்வேர் துறையில கொடிக்கட்டி பிறக்க முடியுதுன்னா இங்கிலீஷ் எல்லாம் எப்படி பண்ணிருக்க முடியும்? ஸோ அதை அவரு பாக்குறாரு. ஸோ அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, தமிழ்நாடு வந்து இப்படி நல்லா வளர்ந்துருச்சுன்னா இதே முறையை ஒவ்வொரு மாநிலமும் கையாண்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவரு சிந்திக்கிறாரு. அதுதான் அதனுடைய உண்மையான புரிதல். ஆக்சுவலா அவருக்கு உண்மையாலுமே மனசு மாறிடுச்சு. ஆக்சுவலா இந்த மைக்ரேஷன் நம்ம சொல்றோம், அங்க இருந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்கன்னு நம்ம சொல்லும் போது அது வந்து ஹார்ட் லேபர்ஸா நம்ம சொல்றோம், பிசிக்கல் ஒர்க் பண்றவங்களா சொல்றோம். ஐடி மத்த ஒயிட் கலர் ஜாப்ஸ்ல இருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஏதாவது நம்ம பேசணும். ஐடி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரும்பாலான இந்த மைக்ரேஷன் வந்து பெங்களூரை நோக்கி போகுது. இது உண்மையான ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் தான். சரி. ஏன்னா நமக்கு வந்து இங்க இருக்கிற டேலண்டே ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கிற டேலண்டே, நமக்கு இங்க ஜாப்ஸும் அதிகமா இருக்கு, அதுக்கு முன்னாடி டேலண்ட்டும் அதிகமா இருக்கு, போதுமானதா இருக்கு. ஆனா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா டேலண்ட் டெபிசிட் இருந்துச்சு. அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கிடையாது, அந்த ஒரு பயங்கர ஒரு டேலண்ட் டெபிசிட் இருந்துச்சு. அதே சமயத்துல பெங்களூர் வந்து ஒரு 2-3 பெரிய கம்பெனிகள் இனிஷியலா ஐடி அங்க செட் பண்றாங்க. உதாரணத்துக்கு டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு முக்கியமான சில கம்பெனிஸ் வந்து அங்க போய் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செயின் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணி நிறைய பேரை வந்து டெல்லி, மும்பைல இருந்து அங்க மைக்ரேஷன் வந்துச்சு. அந்த செயின் ரியாக்ஷனோட எஃபெக்ட் தான் இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெங்களூரோட எஃபெக்ட். ஸோ அந்த செயின் ரியாக்ஷன் தமிழ்நாடு அந்த அளவுக்கு நடக்கல சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கும் லாங்குவேஜுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அதாவது லாங்குவேஜுக்கும் இதுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜை விட்டுட்டு மற்ற விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ டாக்டர் துறை எடுத்துக்கோங்க, மெடிக்கல் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தலைநகரம் சொல்றோம். அப்போ அங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரலையா அவங்களுக்கு? நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலோ இல்ல காவேரி ஹாஸ்பிட்டலோ போய் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து நார்த் இந்தியாலயும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் ஹிந்தி பேசிக்கிட்டு அங்க ரிசப்ஷன்ல இருப்பாங்க. எங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்காது, அங்க அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வசதி அங்க இல்ல. ஆக்சுவலா இங்கதான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அப்போ அதுவும் ஒரு ஒயிட் காலர் ஜாப் தான். அப்ப அங்க நமக்கு அந்த செயின் ரியாக்ஷன் வந்து 2-3 வேற துறைகள்ல கிடைச்சிச்சு. அதாவது எங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல கிடைச்சிச்சு. அதே சமயத்துல வந்து இப்ப கொரியன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க, இல்லைங்களா? ஏன் இருக்காங்கன்னா அந்த செயின் ரியாக்ஷன் நமக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ல கிடைச்சிச்சு, எலக்ட்ரானிக் செக்டர்ல கிடைச்சிச்சு, அதே சமயத்துல மெடிக்கல் துறையில கிடைச்சிச்சு, ஐடி துறையில பெங்களூருக்கு அந்த செயின் ரியாக்ஷன் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கோ இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கோ சம்பந்தம் மிக குறைவு ஆக்சுவலா. ஓகே, இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு போய் நம்ம வேலை பார்க்குறோம், படிக்கிறோம் அப்படின்றலாம் சொல்றோம். ஆனா ஆந்திரா, கேரளா மற்ற மாநிலங்கள்லயும் வெளிநாடுக்கு போறாங்கல்ல. கரெக்ட். ஸோ நம்ம மட்டும் எப்படி அது இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனாலதான் போறோம் அப்படிங்கறத நம்ம கிளைம் யாரெல்லாம் எந்தெந்த மாநிலங்களும் வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுத்ல தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால இருந்து நிறைய பேரை டீபோர்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. அந்த லிஸ்ட்ல ஒரு 300 பேர் எடுத்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு பாத்தீங்களா? இது வரைக்கும் இந்த நம்பர் யாருமே இல்ல. தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, சவுத் இந்தியாவில இருந்தே அந்த லிஸ்ட்ல யாருமே இல்ல. ஏன் யாருமே இல்லைன்னா எல்லாருமே லீகலான முறையில இமிகிரேட் ஆயிருக்காங்க. லீகலான முறையில இமிகிரேட் ஆகணும்னாலே என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு? இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க விசா அப்ளை பண்ணணும், விசா ஆஃபீஸர்கிட்ட போய் பேசணும், இங்கிலீஷ்ல போய் பேசணும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சா மாத்திரம்தான் லீகலான முறையில உங்களால இமிகிரேஷனே ஆக முடியும். அதனாலதான் சவுத் இந்தியால இருந்து ஒரு பேர் கூட அந்த டிபோர்டேஷன் லிஸ்ட்ல இல்ல. தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, என்டையர் சவுத் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவுத் இந்தியா தான் வந்து ஒரு மாடல் பெனின்சுலாவா இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸுமே இங்கிலீஷை நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறோம். நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாம் பணக்காரங்க ஸ்கூலு, 3 மொழி கொள்கை இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மைதான். அதுல ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு புரியறது இல்லை. என்னன்னா சிபிஎஸ்இ நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, தமிழ்நாடு கண்ட்ரோல்ல இல்லை, அது சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்க 3 மொழின்னு போட்டாங்க. அது நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நாமளும் அதுல இருமொழி கொள்கையை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனா பெரும்பாலான பணக்காரங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க இல்லையா, இல்லை இன்னும் அப்பர் மிடில் கிளாஸ், அவங்களோட மெயின் ரீசன் வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்றதுக்காக யாருமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கறது இல்லை. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்த்தா மேத்தமேட்டிக்ஸும் சயின்ஸும் இல்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்களே தவிர, என் பையனோ பொண்ணோ வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் ஹிந்தி படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேரண்ட்டும் தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்த்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா ஆப்போசிஷனா வைக்கிறவங்க அந்த டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்றாங்களே, சிபிஎஸ்இல படிக்கிறவங்க ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா, அது எல்லாமே பாலிடிக்ஸா தான் பேசுறாங்க. இது வந்து இமோஷனல் ரீசனும் இல்ல, எக்கனாமிக் ரீசனும் இல்ல, வெறும் பொலிட்டிக்கல் ரீசனா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்தா ஈஸியா மக்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாடு மக்களோட உரையாடவே முடியாது. ஏன்னா தமிழ் தெரிஞ்சா மாத்திரம்தான் கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு பெரிய பேரியர் அவங்களுக்கு கண்டினியூஸா இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து அதுக்கு முன்னோடியா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா 1960களில் நடந்த இந்தி போராட்டத்துல நாம வந்து கான்ஸ்டிடியூஷனே மாத்துறோம். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள சண்டை மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இந்த தமிழ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தன்னிச்சையா எழுந்த ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். ஏன்னா 1960s மற்ற பார்ட்டிஸ்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க, டிஎம்கே எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா தமிழ் மக்களோட உணர்வு, அது ஒரு பார்ட்டியோட உணர்வுன்னு சொல்ல முடியும். இதை வந்து டிஎம்கே அல்ல வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய வட்டத்துல நம்ம அதை பார்க்க முடியாது. தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட உணர்வா தான் பார்க்க முடியும். 1960s நம்ம எந்த அளவுக்கு போராட்டம் நடந்திருக்குன்னா,
ஆர்டிகல் 243 ஒரு புது ஆர்டிக்கலை கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கிற அளவுக்கு மிக பலமா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியாது. கிட்டத்தட்ட 700 பேர் செத்து போறாங்க, உயிர் தியாகம் பண்றாங்க. ஒருத்தன் சில பேர்லாம் வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சுக்கிட்டு எழுதி வச்சுட்டு போறாங்க, தமிழுக்காக என் உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாலெல்லாம் இன்ஸ்டிகேட் பண்ண முடியாது. மக்கள் வந்து அந்த அளவுக்கு கிளர்ச்சி இருந்து பண்றாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றாங்க, ஆர்டிகல் 343 கொண்டு வர்றாங்க. அந்த ஆர்டிகல் 343ல ஹிந்தி 22 வந்து நேஷனல் லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸா போடுறாங்க. 22 லாங்குவேஜஸ், 2 வந்து கம்யூனிகேட்டிங் லிங்க் லாங்குவேஜஸ், ஒன்னு ஹிந்தி ஒன்னு இங்கிலீஷ். இந்த அளவுக்கு மாறுதல்களை தேசிய லெவல்ல ஏற்படுத்தின சமூகம் வந்து தமிழ் சமூகம். இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் இதை தாண்டி மக்களோட எழுச்சி வந்து மிக ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதே மாதிரி திருப்பி வரும். இது ரொம்ப நம்ம பண்ணோம்னா இப்ப எப்படி நம்ம லாஸ்டா ஒண்ணு பார்த்தது ஜல்லிக்கட்டு தான், இந்தி எதிர்ப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, திருப்பியும் இதை ரொம்ப போறாங்கன்னா திருப்பியும் ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் மக்கள் பண்றதுக்கு எப்பயுமே தயாரா இருப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மொழியை எடுத்துட்டு வந்து நீங்க படிக்கணும்னு கட்டாயப்படுத்தும் போது தமிழ் மொழிக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? ஏன்னா இன்னொரு ஆங்கிள் ஒரு விமர்சனம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்னும் தமிழ் சரியா போய் சேரல, இன்னும் வளர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இது என்ன மாதிரியான இம்பாக்டா தமிழ் மொழிக்கு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதுனால தமிழ் ஆல்ரெடி டேமேஜ் ஆகுது. அப்ப இன்னொரு லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா அது எப்படி இன்னும் மோசமா தானே ஆகும். இங்கிலீஷ் நம்ம வேற வழி இல்லாம, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு லாங்குவேஜ் பாலிசியே ஆக்சுவலா போதும். நீங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து புத்தகங்களையும் அனைத்து நாலேஜையும் நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு இங்கிலீஷே தேவையில்லை. நான் வேற வழி இல்லாம இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா தமிழ் தான் படிக்கணும்னு விரும்புறேன், வேற வழி இல்லாம இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் உலகத்தோட என்னால தொடர்பு பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல எக்கனாமிக் ப்ரோக்ரஸுக்கும் அது ஒரு பேஸ் லைனா இருக்கு. அப்படி இங்கிலீஷை படிக்கும் பொழுதே எனக்கு தமிழ் வந்து அடிபடுது. இப்ப நான் இங்கிலீஷையும் படிச்சுக்கிட்டு ஹிந்தியும் படிச்சேன்னா கொஞ்சம் இருக்கிற தமிழ் சுத்தமா செத்து போயிடும். அதுதான் அவங்களோட கோலா இருக்கு. ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதுனால தமிழ் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகுது, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு வேற வழி கொடுத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் படிக்க மாட்டேன், நான் தமிழ் மட்டும் தான் படிப்பேன். அதோட இப்ப ஜப்பான் மாதிரி, பிரெஞ்சு, பிரான்ஸ் மாதிரி, ஜெர்மன் மாதிரி அவங்களுடைய தாய்மொழி மட்டுமே படிச்சுட்டு நம்ம பெரிய ஆள் ஆகலாம். ஒன்றும் மொழி வந்து அறிவுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க கம்பெனியில பாத்தீங்கன்னா நாங்க நிறைய தமிழ் மீடியம் பசங்க வந்து ஹையர் பண்ணியிருக்கோம், கான்சியஸா ஹையர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இனிஷியலா சிட்டில இருந்து வர்ற பசங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிற மாதிரி ஒரு மாயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கு. பட் கிராமத்துல இருந்து வர்ற பசங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்கன்றதுனால பேச மாட்டாங்க, கொஞ்சம் பின்தங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் பசங்க இங்கிலீஷ் மீடியம் பசங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபயர் இருக்கும், ஊர்ல இருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபயர் இருக்கும், தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கும். ஸோ ஆக்சுவலா எங்க கம்பெனில டைரக்டர் லெவல்ல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 50-60 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவங்க. இனிஷியலா வரும்பொழுது ஆரம்பத்துல ஒரு 5-6 லட்ச ரூபா சம்பளத்துக்கு தான் வந்தாங்க. பட் லாஸ்ட் 7-8 இயர்ஸ்ல தேவ் கான் டு வெரி ஹை லெவல். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, லாங்குவேஜ் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். அறிவுக்கும் மொழிக்கும் ரொம்ப தொடர்பு பண்ணிக்க முடியாது. இன்டெலிஜென்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட், லாங்குவேஜ் இஸ் கம்யூனிகேஷன். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப அந்த நாலேஜ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றது இன்னும் ஈஸியாக்குதா? இல்ல, தாய்மொழி தான் இருக்கிறதுலே ஈஸி. ஒரு நாலேஜை கம்யூனிகேட் பண்றதுக்கு எதுவுமே தாய்மொழி தான் ஈஸி. செகண்ட் பெஸ்டா தான் நான் இங்கிலீஷை பாக்குறேன், வேற வழி இல்லாம. நீங்க எனக்கு எல்லா நாலேஜும் தமிழ்ல கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் கூட தேவையில்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம உதாரணமா எடுத்துக்க வேண்டியது வந்து சிங்கப்பூரை உதாரணமா எடுத்துக்கலாம். ஓகே, லீ குவான் யூ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம உண்மையாலுமே சிறந்த தலைவரா நம்ம இந்தியாவில இருக்கணும்னா லீ குவான் யூ மாதிரி பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன பண்றாருன்னா, அங்க போய் சிங்கப்பூரை டெவலப் பண்ணும்போது பாக்குறாரு 4 மொழிகள் டாமினேட் பண்ணுது. மேண்ட்ரின், மலை, தமிழ், இங்கிலீஷ். ஸோ இந்த 4 மொழிகளும் முக்கியம் அப்படின்னு அவர் டிசைட் பண்றாரு. அவரு வந்து சைனீஸ் ஆக்சுவலா. அப்ப அவரோட தாய்மொழி வந்து மேண்ட்ரின். அவரு இந்த நாட்டோட தலைவர். ஆனா இந்த 4 மொழியும் அபிஷியல் மொழியா அறிவிச்சுட்டு இந்த 4 மொழியில முக்கியமான மொழி எது அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது என்ன டிக்ளேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சைனீஸை டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல, இங்கிலீஷை டிக்ளேர் பண்றாரு. ஒரு காமன் இணைப்பு மொழியா இருக்குன்னு, உலக மொழியா இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த டிக்ளேர் பண்றதுனால சிங்கப்பூரோட growth என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் கண்கூட பாக்குறோம்.
ஸோ ஒரு உண்மையான தலைவரா நமக்கு இந்தியாவில் ஒரு தலைவர் வேணும்னா அதை தான் நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியும். நான் ஒரு சரியான பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோடைய தாய்மொழிய தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மேண்டேட்டரி ஆக்கிட்டு, இங்கிலீஷை செகண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப உத்தரப்பிரதேச இருக்கிறவங்க கண்டிப்பா ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், பீகார்ல இருக்கிறவங்க பீகாரி படிக்கட்டும், பஞ்சாப்ல இருக்கிறவங்க பஞ்சாபி படிக்கட்டும், மகாராஷ்டிரால இருக்கிறவங்க மராத்தி படிக்கட்டும், குஜராத்ல இருக்கிறவங்க குஜராத்தி படிக்கட்டும், ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க ராஜஸ்தானி படிக்கட்டும், ஒரிசால இருக்கிறவங்க ஒரியா படிக்கட்டும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஏன் அவங்க எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்? சோ அது உத்தரப்பிரதேசல இருக்கிறவங்க ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு இணைப்பு மொழின்னு கேக்குறாங்க. நீங்க எல்லையை தாண்டா போய் எப்படி சாப்பாடு கேட்பீங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ் எடுத்துறாங்களா அது கேட்டுக்க போறாங்க. இப்ப உங்களுக்கு வேண்டியது இணைப்பு மொழி தானே. ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு போனா பேசுறதுக்கு சாப்பாடுக்கு உங்களுக்கு இணைப்பு மொழி வேணும். இங்கிலீஷ் இருந்தா கத்துக்கலாம். அப்ப உலகத்துக்கே அது இணைப்பு மொழியா இருக்கும் பொழுது ஏன் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டு போறதுக்கு மட்டும் வேற ஒரு இணைப்பு மொழி வேணும்? அதான் என்னோட லாஜிக்கா. எனக்கு புரியவே இல்லை. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க உத்தரப்பிரதேசுக்கும் போகலாம், உத்தரப்பிரதேஷ்ல இருந்து தமிழ்நாடுக்கும் வரலாம். அதே சமயத்துல உத்தரப்பிரதேஷ்ல இருந்து நீங்க கிளம்பி அமெரிக்காவுக்கும் போகலாம்ல. சோ ஒரே லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா குளோபல் லெவல்ல உங்களை கனெக்ட் பண்ண முடியுமே. எதுக்கு 3 லாங்குவேஜ் படிக்க வைக்கிறீங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாட சுமையை தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தும். ஆக்சுவலா அது நமக்கு புரிய மாட்டேங்குது. குஜராத்லாம் போனீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய போர்டுல ஒரு லாங்குவேஜ் தான் வச்சிருக்கான், ஹிந்தி கூட கிடையாது, குஜராத்தில எழுதி வச்சிருக்காங்க. நாம இங்க அதே ஆளுங்க இங்க தமிழ்நாட்டுல 3 லாங்குவேஜ் பாலிசியை பத்தி பேசுறாங்க, அங்க ஒரு லாங்குவேஜ் பாலிசி தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா இங்க வரும்போது நமக்கு 3 லாங்குவேஜ் பாலிசி பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு 3 லாங்குவேஜ் படிக்கக்கூடிய சுமைகள் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா இப்போ அதுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கிலீஷ் மீடியத்துல போய் சேர்த்து விடுறாரு. அது யாருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது? அது அவருக்கு கஷ்டம். அடிச்சு பிடிச்சி அந்த குழந்தை எப்படியோ படிச்சு அடுத்த ஜென்ரேஷன் இங்கிலீஷ் படிக்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மா இங்கிலீஷ் படிக்காதான் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப ஹிந்தி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது யார் சொல்லிக் கொடுக்குறது? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு எல்லையே தாண்டி போகாத மக்களுக்கு எதுக்கு இந்த ஹிந்தியை படிக்கணும்? அது இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. அதே சமயத்துல இங்கேருந்து ஒரு லாரி டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இங்கேருந்து அடிக்கடி நார்த் இந்தியாவுக்கு போறாருன்னா 3 மாசத்துல ஹிந்தி படிச்சிடுறாரு. ஏன்னா அது தேவைப்படுது அவருக்கு. அவர் படிச்சுக்கணும், தப்பும் கிடையாது. தமிழ்நாடுல ஏதோ ஹிந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்னு இல்லை. நீங்க ஹிந்தி திணிக்கும் போது நம்ம ரெசிஸ்ட் பண்றோம். 3வது ஏதாவது படிக்கணும்னா நான் சைனீஸ் தான் படிப்பேன். ஏன் எதனால அப்படி? ஏன்னா எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த பிரதம மந்திரி ஸ்கீம், இந்த நவோதயா ஸ்கீம், இந்த மாதிரி எந்த டேட்டாவுமே தமிழ்நாடு தவறா பண்ற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு எந்த டேட்டாவுமே இல்லை. தமிழ்நாடு கரெக்டா பண்ற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா டேட்டாவுமே இருக்கு. 100 காலேஜஸ், டாப் 100 காலேஜஸ்ல 37 காலேஜ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.